கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். எப்பொழுதும் எப்பொழுதும் தமது பிள்ளைகளோடு தங்கி வழி நடத்துபவர் அவராக இருக்கிறபடினாலே அவரை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். எப்ப எங்களை கைவிட்டாரு நீங்க யோசிச்சு பாருங்க. எங்களுடைய வைஃப் இப்ப எழும்பி ஒரு சாட்சி சொன்னாங்க இல்லையா? எத்தனை வருஷங்கள் தெரியுமா? 48 வருஷங்கள் எங்களுடைய ஊழியங்கள். 48 வருஷமாக கர்த்தரைங்களை கைவிடல. கர்த்தரைங்களை கைவிட மனுஷர்கள் கைவிட்டாங்க, சொந்தக்காரர்கள் கைவிட்டார்கள், இடத்தார்கள் கைவிட்டார்கள், எங்களுடைய பெரியவங்க எல்லாம் எங்களை கைவிட்டாங்க, எல்லாம் கைவிட்டார்கள். தனியாக நின்றோம். ஆனாலும் கர்த்தர் அந்த சரியான அந்த டாட்ல அந்த நேரத்துல வீட்டுக்குள்ளி வேணுமா, இந்த நாளிலே வீட்டுக்குள்ளிய கொடுத்துடணும். என்ன செய்வோம் எங்களுக்கு தெரியாது, ஸ்தோத்திரம் மட்டும்தான் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் தேவன் கொடுக்கிறார், தேவன் வருகிறார், தேவன் அனுப்புகிறார், தேவன் மகிமைப்பட போகிறார், எங்களுக்கு இன்னொரு புதிய சாட்சியை கொடுக்க போகிறார். ஆண்டவரே அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது கதவு தட்டப்படும். அருமையானது, எங்களுடைய சொந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், சொந்த அனுபவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவன் வந்து சொல்லுவாரு, நேற்று கூட அந்த சகோதரன் பேசினாரு, டேனி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிறாரு, இதழ்கா சின்னையில இருக்கிறாரு, அட்டன்ல அப்புத்தலையில இருந்து மேல போகணும், இதழ்கா சின்னையில அவரு நேற்று கூட அவர் பேசுறாரு, எங்களோடு பேசுறாரு. சரியா? அந்த தம்பி வந்து தட்டி அவர் சொல்றாரு, ஒரு கிழமையா தேவன் என்னை ஏவி கொண்டே இருக்கிறார் பாஸ்டர், உங்களை சந்திக்கணும்னு எனக்கு டைம் இல்லை, சரியான பிஸியா இருக்கிறேன். அவர் ஒரு ஃபேக்டரி ஆஃபீஸரா இருக்கிறார், தேயிலை தோட்டத்துல. ஆகவே நான் இன்னைக்கு வந்தேன், இந்த சின்ன ஒரு காணிக்கை இருக்கு, இந்த காணிக்கையை கொடுத்து விட்டு போகலான்ட்டு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு அவர் போயிடுவார். நாங்க திறந்து பார்த்தா அன்றைக்கு எவ்வளவு வீட்டுக்குள்ளி கட்ட வேண்டுமோ அவ்வளவு இருக்கும், கூடவும் இல்லை குறையவும் இல்லை. அல்லேலூயா. என்னுடைய தேவன் அந்த விதமான தேவன். என்னுடைய தேவன் நீ கேட்பதை நான் கொடுக்கிற தேவன் என்கிறதாக வேதம் சொல்லுது. என் நாமத்தினால் நீ எதை கேட்பாயோ அதை நான் கொடுப்பேன். அதுக்கு மேலேயும் கொடுக்க மாட்டேன், அதுக்கு குறைஞ்சும் கொடுக்க மாட்டேன். உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்தபடியால் நான் தேவனிடத்திலே பயபக்தியாக இருக்கிறேன். அவரை தவிர எனக்கு ஒருவர் ஒன்றும் இல்லை என்கிறதான மனுஷன் ஒரு கிறிஸ்தவன். மற்ற கிறிஸ்தவன் இல்லை, பேர் கிறிஸ்தவன். சும்மா பேரை வச்சுக்கிட்டான், வேதமுத்து. அவன் வேதமே தெரியாது, திருப்பவே முடியாது. அந்த விதமான ஒரு காரியம். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. நிலையில்லாமல் சீக்கிரமாக அழிந்து போகிறதான ஒரு உலகத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு சொல்றீங்க ஜோவுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்னைக்கு ஜோம் பண்ணீங்க. இன்னைக்கு என்னுடைய பர்த்டே. இன்னும் எத்தனை வருஷம் இருப்பான்னு யாருக்கு தெரியும்? நேற்று ஒரு தேவதூதன் மாதிரி ஒரு ஆள் வந்து எங்களுக்கு சொல்லுது, நீ புஸ்தகத்தை எழுதி நாங்க அதை 80வது வருஷத்துல வெளியே போடுறோம். 80 வருஷத்துல நாங்க இருப்போமோ எங்களுக்கு தெரியாது. யார் அந்த தேவதூதன்? இதுக்குள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க எங்கேயோ. சரியா? அது சரி, அது விட்டு தள்ளுவோம். ஆகவே நிலையில்லாத உலகம். இன்றைக்கு நாங்க வீட்டுக்கு போய் சேருவோமாங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் தேவனோடு நாங்கள் செலவழிக்காமல் ஒரு கொஞ்சம் நாங்கள் தவறி விட்டோம் என்று சொன்னால் நாங்கள் நித்தியத்தை இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கிறது. மறந்து போகாதீங்க. நித்தியத்தை இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் எங்களுக்கு வருகிறது. ஆனபடினால கடைசி முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு? போதகர் என்ற இந்த நேரத்துல காலையில் சொன்னார் இல்லையா, இப்ப லீட் பண்ணக்குள்ள சொன்னார் இல்லையா, ஒரு சில வசனங்கள் ஏன் இவர் இப்படி சொன்னாருங்கிறது எனக்கு கேள்விக்குறியாக இருந்ததுன்னு சொன்னாரு. கேட்டீங்களா? ஆமா, முடிவு பரியந்தம் எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு கண்ணீர்கள், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை பேர் உங்களை தள்ளிவிட்டாலும், எத்தனை பேர் உங்களை வேண்டாம் என்று சீன்று ஒதுக்கினாலும், நீ கர்த்தரிலே பயபக்தியோடு முடிவு பரியந்த ஒன்று ரட்சிப்பை காத்துக் கொள்ளாவிட்டால் அங்கே நித்தியம் இல்லை. ஏன்? கர்த்தரை நாங்க அவமதித்து, கர்த்தரை நாங்க நம்பாமல், கர்த்தருக்கு வேண்டிய கணத்தை கொடுக்காமல், இவர்தான் என்னுடைய சிருஷ்டிகர், இவர்தான் என்னுடைய தேவன், இவர்தான் என்னை சிருஷ்டித்தார், இவர் என்ன பார்த்துக் கொள்ளலாம்,
பார்த்து கொள்ளுவார் என்கிறதான அந்த விசுவாசத்தை நாங்கள் எடுத்து போட்டபடியினாலே நாங்க வேற இடங்கள்ல போயிட்டு உதவிகள் ஒத்தாசைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். மறந்து போவாதீங்க, கர்த்தருடைய பாதத்திலே இருக்கிறவன் ஒரு காலம் ஆண்டவர் வெட்கத்துக்கு உட்படுத்த மாட்டார். நாங்க எங்களுடைய அனுபவத்துல நாங்க சொல்லுகிறோம், ஊழிய அனுபவத்திலையும் அப்படித்தான், குடும்ப ஜீவியத்திலையும் அப்படித்தான். எல்லாரும் வெறுத்து தள்ளினாலும் கர்த்தர் எங்களை இன்றைக்கு வரையும் வெறுத்து தள்ளல. அம்மா சொன்னாங்க இல்லையா, இன்னைக்கு காலையில எனக்கு இதுல ஒரு விதமான பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு காலையில அவங்க தான் யோசிச்சு கொண்டே இருந்திருப்பாங்க. அந்த பெட்ல உட்கார்ந்து அவங்க போன் பண்ணுவாங்க, இவங்க போன் பண்ணுவாங்க. இந்த பிள்ளைய வளர்த்தோம், அந்த பிள்ளைய ஆளாக்கணும், அந்த பிள்ளைய கல்யாணம் கட்டி கொடுத்தோம், இந்த பிள்ளைக்கு ஜாப் எடுத்து கொடுத்தோம், இந்த பிள்ளை ஒருத்தையும் ஒருத்தையும் இதுவரையும் போன் பண்ணல. எனக்கு இது பிரச்சனையே இல்லை, அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. பாருங்க முகத்தை எப்படி இருக்கு. ஏன் எனக்கு கர்த்தர் இருக்கிறார். இன்னைக்கு கூட அந்த என்னுடைய பழைய பைக்ல போதவர் சொன்னாருன்னா, போயிட்டு அப்பாவை பார்த்து கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு வான்னு நான் போவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 77 வயசு என்னால ஏனும். ஏன்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய பலம், என்னுடைய பராக்கிரமம் இல்லை, கர்த்தருடைய வல்லமை. ஆனபடினால அழிந்து போகிறதான உலகத்திலே, மிகவும் சீக்கிரமாக கடந்து போய் கொண்டிருக்கிறதான இந்த உலகத்திலே தேவனுக்கு பயபக்தியா இருப்பவன் யார்? இதைத்தான் நாங்க தேடுவோம். எல்லாரும் கோயிலுக்கு வரலாம், எல்லாரும் நற்கரணை எடுக்கலாம், எல்லாரும் அல்லேலூயா போடலாம், எல்லாரும் கைத்தட்டலாம், பாட்டு பாடலாம். எத்தனை பேர்களை ஏற்றுக்கொள்ளுவார்? நான் உன்னை எனக்கு தெரியாது மகனே அப்படின்னு கடைசியில சொல்லிட்டாருன்னா என்ன செய்வோம்? இல்ல, மத்தேயு 7வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. நான் பிசாசு துரத்துனேன், நான் அந்நிய பாச பேசுனேன், நான் அப்படி செஞ்சவங்களுக்கு தெரியாதா? நீங்க மிச்சம் ஒரு சிலருடைய முகத்தை பார்த்தா எனக்கே பயமா இருக்காது. இப்படின்னு திருப்புறாங்க. சரி, நாங்க வாசிக்க பார்ப்போமே அந்த வசனத்தை. மத்தேயு 7வது அதிகாரத்தை எடுத்துட்டீங்களா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டுல இருக்கு. அப்படி பழைய ஏற்பாட்டு திருப்புறவங்களும் இருக்கிறாங்களா பாஸ்டர்? எடுத்துட்டீங்களா? 21வது வசனத்துல இருந்து பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை